ஹாய் கேண்டீஸ் எல்லாருமே அவங்களோட பேபிஸை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து எங்கள் பாப்பாவை ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்காக போய் கேட்டோம். அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் தான் எல்கேஜி அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி ப்ளே ஸ்கூலில் விடலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அங்கே வந்து காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரை பார்த்துப்பாங்களாம். எல்லா எசென்ஷியல்ஸும் நம்ம தான் கொடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டாங்க. மந்த்லியே அதிகமாக இருந்தனால தான் சரி வேண்டாம், நம்ம இங்கே வந்து எங்கள் வீட்டிலேருந்தே வாக்கபிள் தான் இங்கே பால்வாடி, அங்கன்வாடின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அதனால தான் சரி அங்கே விட்டு பார்க்கலாம், நெய்பர்ஸ் குழந்தைங்கள்லாம் அங்கே தான் போகிறாங்க, சரி அங்கே விட்டு பார்க்கலாம், வீட்டிலேருந்தும் வாக்கபிள்னால சரி அங்கேயே விடலான்னு சொல்லி போய் பார்த்தோம். டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரி போய் பார்க்கலான்னு பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் சரி இன்றைக்கே விட்டு பார்க்கலான்னு விட்டேன். சரி பார்த்தா ஒரே அழுகாச்சி, இல்லை நான் போகமாட்டேம்மான்னு ஒரே அழுகாச்சி. அப்புறம் எப்படியோ வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock கிட்ட கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டேனால். அப்போ ஆஃப்டர்நூன் கிளம்புனேன். அப்புறம் அவங்களே கால் பண்ணி, இல்லை நாங்கள் லஞ்ச் கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து ஈவினிங் 3 o'clock வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு மனசே கேட்கல, ஃபர்ஸ்ட் டேனால் நம்ம அவள் எப்படி இருக்காளோ தெரியல, எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி 1:30க்கெலாம் போகலாம் அப்படின்னு 1:30க்கே கிளம்பிட்டேன். 1:30க்கு போய் பார்த்தேன். அப்புறம் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே அவளை தூக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது எந்திரிச்சிட்டா, நடந்து வரும்போதே எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் சரின்னு அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேண்டீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளை கொஞ்சம் அப்படியே பேம்பர் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அங்கே சொன்னாங்க அவங்க மேமு, சாப்பிடலை பாப்பா, நீங்கள் வீட்டுக்கு போய் ஏதாவது லன்ச் கொடுத்துக்கோங்கன்னு. அதனால தான் சரின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் அவளை ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு லன்ச் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாண்ட்ருந்தா. அப்புறம் கேண்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்ட்ருந்தா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போவியா தங்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா நான் போகமாட்டேன், நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போகமாட்டேம்மா, என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மான்னு ஒரே அழுகாச்சு. நான் எனக்கு விடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்போ இன்னொரு பாப்பாவும் இருக்காங்க, 2 பேரையும் வந்து தனியாக என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால தான் சரி இவளுக்கு கொஞ்சம் 3 years கிட்ட ஆயிடுச்சுல, சரி நம்ம விட்டு பார்க்கலான்ற மாதிரி தான் போனோம். அங்கே பார்த்தா அப்புறம் அவள் இருக்க மாட்றா. சரி நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அவள் எப்படி இருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட் டே விட்டுட்டு நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் எல்லா அம்மாவுக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைய விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். எனக்கு என்னமோ கொஞ்சம் 5 ஹார்ஸ்ன்றது வந்து ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. எப்போதுமே ஒரு நாள் சீக்கிரமாக போயிடும். நேற்று என்னமோ அவளை விட்டுட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அவள் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவள் ஞாபகமாகவே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி இருந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன், மம்மிஸ் எல்லாருக்கும். சரி பாப்பா எவ்வளோ நாள் அவள் மேனேஜ் பண்ணுறான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம விடுறது நல்லது தான். ஒரு அம்மாவாக வந்து நம்மளுக்கு கவலை இருக்க தான் செய்யும், என்ன பண்ணுவாளோ நம்ம பாப்பா அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு பேரண்ட்டாக யோசித்து பார்த்தோன்னா சரி எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் நம்ம நினைப்போம். நம்ம கைக்குள்ளேயே வச்சிட்ருக்கிறது வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால தான் சரி விட்டு பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் தான் விட்டோம். எவ்வளோ நாள் போகிறா என்னன்னு தெரியல. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, டாட்டா, பாய்.